இன்னைக்கு நாளில் உங்களுக்கு ஒரு கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் மெசேஜ். இன்னைக்கு ஒரு சின்ன சின்ன காரியங்களை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார். சில நேரங்களில் அது உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி ஜெபித்து கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் நிறைய மெசேஜ் கேட்டிருப்போம். கிறிஸ்துவின் பிறப்பு எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. ஒவ்வொரு கேரல் ரவுண்ட்ஸில் நம்ம போகும்போதுமே அந்த வசனத்தை சத்தம் போட்டு பிள்ளைங்க வாசிக்கும் பொழுது அது ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வீட்லேயும் அதை எத்தனை பேர் உணர்ந்தீங்கன்னு தெரில. கேரல்ஸ் வந்தவங்க ஒவ்வொரு வீட்லேயும் அதே வசனங்கள் தான் திருப்பி திருப்பி ஒரு 2-3 வசனங்கள் மாறி மாறி வாசிக்கப்பட்டது. ஒவ்வொரு முறையும் அந்த வசனத்தில் ஒரு வல்லமை இருந்தது. எத்தனை பேர் அதை உணர்ந்தீங்க? என்னால் அதை ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. ஒவ்வொரு தடவையும் அந்த வார்த்தைகள் வெளியில் வரும்போது அந்த குடும்பத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை ஆண்டவர் அவ்வளோ அழகாக பேசினார். அதே போல் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் இந்த கிறிஸ்மஸ் நாளில் நம்ம செய்கிற வழக்கங்கள் நிறையா இருக்குது. ஒவ்வொருத்தரும் சர்ச்சில் டெக்கரேட் பண்ணுறது அந்த மாதிரி. அதில் ஒரு ஸ்பெஷல் திங் இருக்குது சர்ச்சில். ஆனால் கிறிஸ்மஸ் ட்ரீயை பற்றின சில வார்த்தைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். தெரிஞ்ச விஷயங்கள் தான், ஆனால் அதுக்குள்ளே கூட இவ்வளோ ஆழமான சத்தியங்கள் இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்படுகிற அளவுக்கு சில வார்த்தைகள் ஆண்டவர் தேவன் எனக்கு கொடுத்தார். கிறிஸ்மஸ் ட்ரீ அப்படின்னும் பொழுது எல்லா வீடுகளிலேயும் வீடுகள் தோறும் சபைகள் தோறும் கிறிஸ்மஸ் ட்ரீ இல்லாத கிறிஸ்மஸே இல்லை. இருக்குமா? எல்லா வீடுகளில் இல்லாட்டாலும் வீடுகள் ரெகுலராக வைக்கிறவங்க வீட்டில் இருக்கும். அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கும் பொழுது அதில் என்னெல்லாம் விஷயங்கள் நம்ம அதில் ஆட் பண்ணுவோம், எதுக்காக அதெல்லாம் ஆட் பண்ணுறோம், எதற்காக அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிறோம் அப்படின்ற கேள்வி வந்திருக்கா? இல்லை அதுக்குரிய விடைகள் தெரியுமா? தெரிஞ்சிச்சுன்னா எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. எதுக்காக நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிறோம்? வை வி கால் திஸ் ஆஸ் அ கிறிஸ்மஸ் ட்ரீ? கிறிஸ்மஸ் ட்ரீ ஏன் சொல்கிறோம்? அது எல்லா மரங்களுக்கும் அந்த பேர் வர்றதில்லைல்ல. ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு பேர் இருக்கும்ல. வேப்ப மரம், புளிய மரம், ஆலமரம், அரச மரம் அப்படின்னு. ஆனால் கிறிஸ்மஸ்க்கு மட்டும் கிறிஸ்மஸ் ட்ரீன்னு ஒன்றும் இல்லை. ஆனால் 3 விதமான மரங்களை நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீயாக பயன்படுத்துகிறோம். ஸ்ப்ரூஸ் என்கிற மரம், பைன் அண்ட் ஃபர், இந்த 3 கைண்ட் ஆஃப் ட்ரீஸை நம்ம கிறிஸ்மஸுக்காக கிறிஸ்மஸ் ட்ரீயாக நம்ம யூஸ் பண்ணுகிறோம். இந்த 3 மரங்களும் நம்மக்கிட்ட இருக்கிறது அதிகமாக பைன் தான் இருக்கும். ஸ்ப்ரூஸ் அப்படிங்கிறது நம்ம கண்ட்ரியில் நமக்கு வழக்கத்தில் இல்லை. பைன் அப்படிங்கிற மரம், இந்த மரத்தை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒன்றுமே இல்லைன்னா ஆர்டிஃபிஷியலாக ஒரு ட்ரீ நம்ம யூஸ் பண்ணுறது ஆர்டிஃபிஷியல் ட்ரீ தான். ஆர்டிஃபிஷியலாக ஒரு ட்ரீ வச்சுருவோம். அந்த ட்ரீயை வச்ச உடனே அதில் என்னெல்லாம் நம்ம டெக்கரேட் பண்ணுறோம்? லைட்ஸ் போடுறோம், ஸ்டார் போடுறோம், கார்ட்ஸு, கிஃப்ட்ஸு, கேண்டீஸ் நம்ம போடுறது கிடையாது. பட் கேண்டீஸ் போடுவாங்க. அதில் கேண்டீன்னா ஒரு டாஃபி, ஒரு ஜே ஷேப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்படி பெண்ட் ஆன மாதிரி இட்ஸ் லைக் அ ஸ்டாஃப், ஷெப்பர்ட் ஸ்டாஃப் மாதிரி இருக்கும். இது எல்லாமே அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயில் டெக்கரேட் பண்ணுற விஷயங்கள். கிறிஸ்மஸ் ட்ரீயை ஏன் சும்மா வைக்கல? அதை இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி பார்க்குறதுக்கு பிரைட்டாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை வைக்கிறோம். இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேஷன்ஸ் இது எல்லாமே ஏதோ ஒரு காரணத்தோடு உருவாக்கப்பட்டது. 16th செஞ்சுரியில் ஜெர்மன் லுத்ரன்ஸ் ஆரம்பித்த பழக்கம் இது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்ப நாட்களில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அதை அக்செப்ட் பண்ணிக்கலையாம் ஆரம்ப நாளில். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது வழக்கத்துக்கு வந்தது. அதில் வைப்பதற்கு சில காரணங்கள் இருந்ததுனால அது அனுமதிக்கப்பட்டது. அப்புறம் அது வழக்கமாயிடுச்சு. ஈவன் இந்தியாவில் இப்போ கூட குக்கிராமங்களில் கூட சின்ன சின்ன கிராமங்களில் கூட கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்கும். இது என்னென்னா, அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம டெக்கரேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குல்ல. முதல்ல இந்த கைண்ட் ஆஃப் ட்ரீ சொல்லிடுறேன். அந்த மரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மரத்தோட ஷேப்பே ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். அந்த மரம் எப்படி இருக்கும்? நேராக போகாது, ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில், ஒரு கோனிக்கல் ஷேப்பில் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அதுதான் அந்த மரத்தோட ஷேப்பு. அந்த ட்ரையாங்கிள் ஷேப் எதை குறிக்கிறது என்றால் ட்ரினிட்டி குறிக்கிறது, திரித்துவத்தை குறிக்கிறது. ட்ரினிட்டி காட் இருக்காங்கல்ல, ட்ரினிட்டி காட், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரை குறிக்கக்கூடிய அந்த ஷேப். அதுக்கப்புறம் அதில் வைக்கிற ஒவ்வொன்றும் ஸ்டார் சொன்னீங்கல்ல, ஸ்டார் எதற்கு அடையாளம்? அது எல்லாருக்கும் தெரியும். கிறிஸ்து பிறப்பை முன்னறிவித்து அதுக்கு லீட் பண்ணது, அவங்க மேய்ப்பர்களை லீட் பண்ணதுனால அதுக்கு நம்ம அந்த இடத்துல ஸ்டார் வைக்கிறோம். ஸோ இட் ரெப்ரசன்ட்ஸ் த பர்த் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அதுக்கப்புறமா அந்த மரத்தினுடைய நேச்சர் அப்படின்னா நீடில்ஸ் இருக்குமா, தான்ஸ், முள் அதிகமாக இருக்கும். அந்த மரத்தை ஹேண்டில் ஸ்ப்ரூஸ் என்ற மரம், அது ரொம்ப ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம். அந்த முள் எதற்கு அடையாளமாக சொல்லப்படுகிறதுனா க்ரௌன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். வென் ஹி வாஸ் இன் கிராஸ், அந்த முள் கிரீடம் வைக்கப்பட்டது பார்த்தீங்களா, அதற்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது. டெக்கரேஷன்ஸ் நிறையா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எத்தனை கிடைக்குமோ எல்லாத்தையும் வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணிடுவோம் இல்லையா. தட் இஸ் ஆல் கால் ஆர்னமெண்ட்ஸ்.
ஆர்னமெண்ட்ஸ், ஆபரணங்கள். இந்த ஆபரணங்கள் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீயை அலங்கரிக்கிறதுக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் உள்ள நல்ல குவாலிட்டிஸ், நல்ல நல்ல பண்புகளை குறிக்கிறது, நல்ல நல்ல கேரக்டர்ஸை குறிக்கிறது. உங்களுக்கு தெரியுமே, அன்பு, சமாதானம், சந்தோஷம், இதெல்லாம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபை வரங்கள். இந்த வரங்கள் எல்லாம் ட்ரூத்ஃபுல்னஸ், கைண்ட்னஸ், ஜென்டில்னஸ், இது எல்லாவற்றையும் குறிக்கக்கூடியதான் அந்த ஆர்னமெண்ட்ஸ். சம்டைம்ஸ் ஏஞ்சல்ஸ் வைப்பாங்க, ஏஞ்சலோட பிக்சர்ஸ் வைப்பாங்க, அல்லது சின்ன சின்ன பொம்மைகள் மாதிரி வைப்பாங்க. அந்த ஏஞ்சல்ஸ் எதுக்குன்னா இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்புக்கு அது ஒரு அடையாளமாக சொல்லப்படுகிறது. இதுக்கப்புறம் இந்த கேண்டி சொன்ன பார்த்தீங்களா, ஜே ஷேப்பில், அது ஷெப்பர்ட் ஸ்டாஃப், மேய்ப்பர்களுடைய அந்த கோல், அதற்கு அடையாளமாக வைக்கப்படுது. மொத்தத்துக்கு கிறிஸ்மஸ் ட்ரீ எடுத்திங்கன்னா சிம்பிளாக சொன்ன பண்ணால் பர்த் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், டெத் ஆஃப் ஹிம் அண்ட் ரெசரெக்ஷன், அவருடைய 3 விஷயங்களும் அடங்கினதுனால மட்டும்தான் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை நம்ம இப்போ ஒரு அடையாளமாக வைத்து கொண்டு இருக்கிறோம். இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ அடையாளமாக நம்ம வைக்கப்படுகிறது. இந்த நாளில் எல்லா இடங்களிலும் வச்சுட்டே இருக்கோம்ல. இதனுடைய ஸ்பிரிச்சுவல் மீனிங் இப்போ நான் சொன்னது இன்னொரு டைமில் முக்கியமானதில் ஒரு பார்ட் என்னென்னா, எவர் கிரீன் ட்ரீ தான் அந்த 3 ட்ரீயுமா. எல்லா நாளும் க்ரீனாக இருக்கும். அதோடைய லீவ்ஸு வந்து ஃபெய்ட் ஆகாது, விழாது. நோ ஷெட்டிங் ஆஃப் லீவ்ஸ். தான் வேணால் விழுமா, ஆனால் அந்த லீவ்ஸ் விழாது. அதனால அந்த எவர் கிரீன் நேச்சர் இருக்குது பார்த்தீங்களா, அது எதை குறிக்கிறது என்றால் விசுவாசிகளுடைய விசுவாச வாழ்க்கையை குறிக்கிறது. எல்லா நாளும் நம்ம எவர் கிரீனாக தான் இருக்கணும். பசுமையான மரத்தை பார்க்கும்போது மனசில் ஒரு குளிர்ச்சி, அமைதி, சந்தோஷம், பார்த்த உடனே நல்லாயிருக்கும். ஸ்ப்ரிங் சீசனில் அப்படியே மரங்கள் எல்லாம் பச்சையாக இருக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த லீவ்ஸ் எல்லாம் உதிர்ந்து ஃபால் டைமில் பார்க்கும்பொழுது மனசு கஷ்டமாக இருக்கும் அந்த மரத்தை பார்க்கும்போதே. ஆனால் விசுவாசிகளுடைய நிலை ஒரு நாளும் அந்த நிலைக்கு போயிடக்கூடாது. எப்போயுமே எப்படி இருக்கணுமா, எவர் கிரீனாக இருக்கணும். அதனுடைய மிக முக்கியமான அடையாளத்துக்காக தான் அந்த மரங்களை அவர்கள் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட இந்த ட்ரையாங்கிள் ஷேப் நினைக்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ட்ரினிட்டி காட் இல்லை, ஃபாதர், சன் அண்ட் த ஹோலி ஸ்பிரிட், இவங்களுக்கு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிற இது. இந்த ஆர்னமெண்ட்ஸ், ஸ்பிரிச்சுவல் ஆர்னமெண்ட்ஸ், இதெல்லாமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குன்னு நினைக்கிறோம். அதை பிரைட் பண்ணி காட்டுறது லைட்டு. கிறிஸ்மஸ் ட்ரீனால் எப்படி இருக்கணும், லைட்ஸ் இருக்கணும். டே டைமில் பார்க்குறத விட கிறிஸ்மஸ் ட்ரீ நைட்டில் பார்க்கும்பொழுது ரொம்ப பிடிக்கும் நமக்கு. ஏன்னா ஃபுல் ஆஃப் லைட்ஸ். அப்படியே ஒவ்வொரு ஆர்னமெண்ட்ஸையும் ஒவ்வொரு டெக்கரேஷன்ஸையும் தனியாக பளிச்சுன்னு எடுத்து காட்டும். அந்த ட்ரீ ஃபுல்லாக அழகாக அந்த ஷேப், அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பு, கோனிக்கல் ஷேப்பு தெரிகிற மாதிரி நம்ம லைட்ஸை சுற்றி வைப்போம். Who is the light of the world? Jesus. Jesus is the light of the world. To represent the light of the world, ஜீசஸ் அப்படின்றது காட்டுறதுக்காக தான் அந்த லைட் வைக்கப்படுகிறது. சரி, இதெல்லாம் உங்களுக்கு வெளியில் பார்க்குற ட்ரீயை பற்றின ஒரு அடையாளங்கள். எல்லாவற்றுக்கும் மேலே நம்ம சொன்ன பார்த்தீங்களா, கிறிஸ்மஸ் ட்ரீ இஸ் த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பர்த், டெத் அண்ட் ரெசரெக்ஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு, அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதலை குறிக்கிறதான இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ. இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை எந்த ட்ரீக்கு அடையாளமாக, வேதத்தில் உள்ள எந்த ட்ரீக்கு அடையாளமாக சொல்லியிருக்காங்க தெரியுமா? ட்ரீ ஆஃப் லைஃப். ட்ரீ ஆஃப் லைஃப், ஜீவ விருட்சம். எங்கே இருக்குது அந்த ஜீவ விருட்சம் வேதத்தில்? ஏதேன் தோட்டத்தில் இருக்கு. ஏதேன் தோட்டத்தில் தேவன் வைத்த, தேவன் நாட்டின அந்த ஜீவ விருட்சம், அந்த ட்ரீ ஆஃப் லைஃபுக்கு அடையாளமாக தான் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை சொல்லுகிறார்கள். வேத வல்லுநர்கள் மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியானோர் நமக்கு அதன் மூலமாக சில முக்கியமான கருத்துக்களை நமக்கு ஆண்டவர் பகிர்ந்து கொள்ளுகிறார். ஜீவ விருட்சம், ஜீவ விருட்சம் நமக்கு வேணுமா? லைஃப், ட்ரீ ஆஃப் லைஃப் நமக்கு வேணுமா? கண்டிப்பாக வேணும். அவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. வாழ்க்கையில் ஜீவ விருட்சம் நமக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், we don't have life at all. இந்த வாழ்க்கை நமக்கு நிரந்தரம் இல்லை. நம்முடைய நிரந்தரமான வாழ்க்கைக்கு அடையாளமாக இருக்கிற அந்த ஜீவ விருட்சம் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு அடையாளமாக தான் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கப்படுகிறது. பைபிளில் நிறைய இடங்களில், பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டில் ஒரு ரெவலேஷனில் மட்டும், வெளிப்படுத்தின விசேஷத்தில் மட்டும் இந்த ஜீவ விருட்சத்தை பற்றி கொஞ்சம் அதிகமாக பேசப்பட்டிருக்குது. எதோடெல்லாம் ஜீவ விருட்சங்களை கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா உள்ள டீப்பாக சப்ஜெக்டுக்குள்ளே போகலாம். நீதிமொழிகள் 3:13-18, 18வது வசனம் மட்டும் வாசிங்களேன். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 18வது வசனம். எது ஞானம்? எதை பற்றி பேசப்பட்டிருக்குன்னா, முன்னாடி இருக்கிற 13வது வசனத்திலேருந்து வாசிச்சிங்கன்னா ஞானத்தை பற்றி பேசப்பட்டிருக்கிறது. ஞானம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்னவாக இருக்கான்? ஜீவ விருட்சமாக இருக்கிறது. ஞானம் உள்ள மனிதன் பாக்கியவான். அவன் ஞானமாக இருந்தான்னா எந்த சூழ்நிலையும் எந்த நேரத்துலையும் அழகாக ஹேண்டில் பண்ணி ஒரு விசுவாசத்தினுடைய ஒரு சக்ஸஸ்ஃபுல் வாழ்க்கையை அவனால் வாழ முடியும். இரண்டாவதாக 11வது, அதே ப்ராவர்ப்ஸில் 13வது அதிகாரம் 30வது வசனத்தில் பாருங்கள்.
நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 30வது வசனம். நீதிமானுடைய பலன், நீதிமான், ரைச்சியஸ் பர்சன், நீதிமானை குறித்து பேசும் பொழுது அவனை ஒரு ஜீவ விருட்சமாக சொல்லுகிறார்கள். அதே நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 4வது வசனத்தில் பாருங்க, ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம். ஆரோக்கியமாக பேசணும், வார்த்தைகளில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த ஆரோக்கியமுள்ள நாவு அப்படின்றது என்னென்னா, இட் கேன் ஹீல் அதர்ஸ், மற்றவர்களையும் சுகமாக்கக்கூடிய அந்த ஒரு சக்தி நம்முடைய வாயிலிருந்து வர வார்த்தைகளுக்கு இருக்குது. அது ஜீவ விருட்சம். இதெல்லாம் ஜீவ விருட்சமாக பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் அந்த ஜீவ விருட்சத்தை பற்றி பார்க்குறோம். இதனுடைய பிகினிங் நிறைய இடங்களில் ஜீவ விருட்சம் பார்த்துருக்கோம். ஆனால் ஜீவ விருட்சத்துக்கு அடையாளமாக அல்லது இந்த மனிதனை ஜீவ விருட்சம் என்று சொல்லி கம்பேரிசன் தான் நம்ம பார்த்துருக்கோம். வாட் இஸ் த ட்ரீ ஆஃப் லைஃப் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆதியாகமம் 2வது அதிகாரத்தில் 9வது வசனம் வாசிங்க. எஸ். ஆமென். தேவன் உண்டாக்கின, தேவன் நாட்டின 2 விருட்சங்கள். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு எப்படிப்பட்ட மரங்கள் எல்லாம் வச்சாராம்? பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களை வச்சாரு. 1 2 இல்லை, plenty of kinds of trees. நிறைய மரங்கள் வகைகள் வைக்கப்பட்டது. அதில் 2 விசேஷமான மரங்கள் என்னன்னா, ஒன்று ஜீவ விருட்சம், இன்னொன்று நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். இந்த 2 விருட்சத்தையும் வச்சது யாரு? தேவனாகிய கர்த்தர். எங்கே வைத்தார்? ஏதேன் தோட்டத்தில் வைத்தார். ஏதேன் தோட்டத்தை உருவாக்குறதுக்கு முன்னமே கர்த்தர் ஆதாமை உருவாக்கினார். ஆதாமை உருவாக்குனதுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தையே உண்டாக்கினார். 7வது வசனத்தில் பாருங்க, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் என்னன்னா ஜீவாத்துமாவானான். அவனை உருவாக்குனதுக்கு அப்புறம் ஆண்டவர் ஏதேனில் ஒரு தோட்டத்தை உருவாக்கி அந்த தோட்டத்தில் நிறைய விருட்சங்களை வச்சு அதில் 2 விருட்சங்களை ஸ்பெசிஃபை பண்ணி நமக்கு ஒரு குறிப்பிட்டு காட்டி இருக்கிறார். இந்த 2 விருட்சங்கள், 2 பழ மரங்கள், ட்ரீ ஆஃப் லைஃப். இந்த ட்ரீ ஆஃப் லைஃபும் ட்ரீ ஆஃப் த நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் ஈவில் அப்படின்னு சொல்கிறாங்க. நன்மை என்ன தீமை என்ன அறியத்தக்கதான விருட்சம். இந்த 2 விருட்சத்தையும் வச்சுட்டு ஆண்டவர் அவனுக்கு ஒரு ஆர்டர் கொடுக்குறாரு, நீ இதை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. 15வது வசனம், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் எப்படி கொண்டதாராம்? அழைத்து கொண்டு வந்து. அவன் எங்கே இருந்தா? எங்கேருந்து அவனை அழைத்து வந்தார்? தோட்டத்துக்கு வெளியில் இருந்தாள். அவனை உருவாக்கி தோட்டத்தில் வெளியில் இருந்தவரை தோட்டத்துக்குள்ளே கொண்டு வந்தார். He took Adam into the garden of Eden. தோட்டத்துக்குள்ளே கொண்டு வந்து அவனை 2 வேலை செய்ய வச்சார். தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும். பண்படுத்தவும்னா கல்டிவேட் அப்படின்னு, கல்டிவேட் அண்ட் டு கீப் அப்படின்னு சொல்லி 2 வார்த்தைகள் இருக்குது. கல்டிவேஷன் அப்படிங்கிறது பயிரிடப்படுகிறது, பயிர் செய்கிறது மட்டும் இல்லை, பயிரிடப்பட்டவைகளை பாதுகாக்கிறதையும் கல்டிவேஷன் சொல்லும். ஏற்கனவே பயிரிடப்பட்டு ஆயிற்று, பயிரிடப்பட்டுருச்சு. எப்படி? யாரால? தேவனால் பயிரிடப்பட்ட ஒரு நல்ல வெல் க்ரோன் ட்ரீஸை பாதுகாக்கக்கூடிய கடமையும் பொறுப்பையும் யாருக்கு கொடுத்தார்? ஆண்டவர் ஆதாமுக்கு கொடுத்தார். ஆதாமுக்கு கொடுத்து வச்சதுக்கு அப்புறம்தான் அவன் தனிமையாக இருக்கிறது நல்லதல்ல அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு ஏற்ற துணையை உண்டாக்கினார். அதுக்கு முன்னாடியே அந்த வசனங்கள் 16வது வசனத்தில் ஆண்டவர் வந்து அவனுக்கு ஒரு கமாண்ட் கொடுத்துட்டார். என்ன கமாண்ட் அது? தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்கலாம், ஆனாலும் ஒரு கண்டிஷன் வைக்கிறார். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அப்படி புசிச்சின்னா என்னாவ? சாகவே சாவாய். மரணம் என்றால் என்னவென்றே தெரியாத ஆதாமிட்ட ஆண்டவர் சாவை பற்றி பேசுகிறாரு. He was created for immortality. அவன் வந்து நித்தியத்திற்காக, அழியாமைக்காக உருவாக்கப்பட்டவன். ஆனாலும் அந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், நீ இதை சாப்பிட்டீன்னா சாகவே சாவாய். எந்த மரத்தை குறித்து? நன்மை தீமை அறியத்தக்க மரத்தை குறித்து. வச்சது 2 மரம், ஆனால் அவருக்கு ஒரே ஒரு மரத்தை தான் ப்ரோஹிபிட் பண்ணுறார். God prohibited one tree. ஒரே ஒரு மரத்தை விலக்கி வைக்கிறார். ஒரு மரத்தை தொடாத, அதை தொடவும் சாப்பிடவும் கூடாது. அவன் சர்ப்பத்திட்ட இந்த ஸ்திரீ பேசும்போது சொல்கிறா, அதை தொடவும் கூடாது சாப்பிடவும் கூடாதுன்னு சொன்னார். ஸோ God what God wanted from Adam and Eve என்ன தெரியுமா?
டோன்ட் டேக் எனி அட்டென்ஷன் டு த ட்ரீ. அந்த ட்ரீயை வந்து நீ உன் மைண்டுக்குள்ளே கொண்டு போகக்கூடாது. நீ பக்கத்தில் போனால் தானே தொட்டு பார்க்கணுன்னு தோணும், சாப்பிட்டு பார்க்கணுன்னு தோணும். அதை கான்ஷியஸாக வச்சுக்கோ. அந்த மரத்தினுடைய கனியை நீ என்ன செஞ்சிடக்கூடாது, சாப்பிடக்கூடாது. வச்சது 2 மரம், ஆனால் அந்த ஜீவ விருட்சத்தை பற்றி ஆண்டவர் எதுவுமே சொல்லலை. ஜீவ விருட்சத்தை பற்றி ஆண்டவர் ஆதாம் கிட்ட எதுவுமே சொல்லலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? வேண்டான்னு சொன்னது ஒரு மரம் தான், வைக்கப்பட்டது பல மரங்கள். எல்லா மரத்துலேயும் கனிகள் இருக்குது. அவன் சாப்பிட்றதுக்காக தான் அதை வச்சே இருக்கார் ஆண்டவர். எல்லாத்தையும் சாப்பிட்லாம், எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அப்போ ஜீவ விருட்சத்துக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்ததா? நோ. அவன் சாப்பிடலாம், ஜீவ விருட்சத்தை கூட சாப்பிட்ருக்கலாம், அவன் சாப்பிடலாம். He was permitted to eat all the fruits except only one thing. ஆனால் எதை ஆண்டவர் விலக்குகிறாரோ அதில் தான் மனிதனுடைய கவனம் போகுது. சாப்பிட்டா இந்த மாதிரி ஆகும்னு தெரியுமே, அப்புறம் எதுக்கு ஆண்டவர் நன்மை தீமை அறியக்கூடிய ட்ரீ அங்கே வச்சார்? இந்த கேள்வி நிறையா வரும். பாவம் உள்ள நுழைஞ்சதே அதனால தானே. எதற்காக வைத்தார் அப்படின்னா, தேவன் மனிதனை உண்டாக்கும் பொழுது நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் உருவாக்கினார் ஒழிய, என்னை போல ஒரு ஜெராக்ஸ் வேணும், என்னை போல ஒரு பிரிண்ட் அவுட் வேணும்னு நினைக்கல ஆண்டவர். He didn't want to make some robot. If it is a ரோபோட்டோட இப்போல்லாம் ரோபோட்டோடது வந்து ரொம்ப ஜாஸ்தி ஈஸியாக வந்துட்டு, ஈவன் ஃபார் ஹோட்டல்ஸில் வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கே ரோபோட்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ரோபோட்ஸ் எப்படி ஒர்க் பண்ணும்? ஹவு டஸ் இட் ஒர்க் சொல்லுங்கள். என்ன நம்ம மெக்கானிசம் ஃபீட் பண்ணி வைக்கிறோமோ அதுதான் அந்த கமாண்டுக்கு போய் அது வேலை செய்யும். ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் கமாண்டுக்கு வேலை செய்கிற ஆளாக படைக்கலை, ஃப்ரீ வில் உள்ள ஒரு மனிதனாக படைத்தார். அவனுடைய நாசியில் சுவாசத்தை ஊதும் போது அவனுடைய உடலில் வந்து மாமிசமும் இரத்தமும் இருந்தது. ஹீ கேன் திங்க் பை ஹிஸ் ஓன். அவனால் தானே சிந்திக்க முடியும். அதனால தான் நான் சொன்னதை அவன் செய்யணும்னு நினச்ச ஆண்டவர் அங்கே வந்து ஒரு பெரிய பாஸாக இருந்துட்டு இப்படி ஒரு ஆள் வேணும்னு நினைக்கல, என்னை போல ஒரு ஆள் வேணும்னு நினச்சார். என்னை போல அவரை போலையே அவர் கூட உலாவணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆளை ஆண்டவர் உருவாக்குனதுனால தான் அவனுக்கு அந்த ஃப்ரீ வில்லை கொடுத்தார். ஃப்ரீ வில் என்னது? எல்லாத்தையும் சாப்பிடலாம், ஒன்று மட்டும் தான் சாப்பிடக்கூடாது. இப்போ யாரோட டெசிஷன்? இங்கே சாப்பிடலாமா வேணாமாங்கிற டெசிஷன் எடுக்க வேண்டியது ஆதாம் தான். ஏவாளும் கூட இருக்கிறாள், அவளுக்கும் அந்த கமாண்ட் பொருந்தும். ஏன்னா அவனுடைய விலாயிலிருந்து எடுக்கப்பட்டவள், எலும்பின் எலும்பு மாமிசத்தின் மாமிசம். ஸோ அந்த கமாண்ட் இஸ் ஃபார் போத் ஆஃப் தேம். தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, அவன் தொடாமல் இருக்க முடிந்தது அவனால். ஆனால் இந்த இடத்துல சர்ப்பம் தந்திரம் உள்ளது அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்குது. டைரெக்டாக சாத்தான் வந்தான்னு சொல்ல. பட் ஸ்டில் God permitted Satan to test Adam and Eve. யோபுவை பார்த்தோம் இல்லை, நேரடியாக போய் தேவனுடைய சன்னதியில் கேட்டான் அவன். இங்கே அதெல்லாம் சொல்லப்படலை. பட் ஸ்டில் God allowed Satan to test Adam and Eve. ஃப்ரீ வில்லோட தானே சிந்திக்கக்கூடிய ஒரு எபிலிட்டி உள்ள மனிதனை படைச்சதுக்கப்புறம் இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவன் சாப்பிடுகிறானா இல்லையா, அவன் கீழ்ப்படுகிறானா இல்லையான்னு பார்க்குறாரு. இதுதான் ஆண்டவர் அவனுக்கு கொடுக்குற சான்ஸ். God gave him chance. பட் அவன் சூஸ் பண்ணது என்னமோ தவறுதலான ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணிட்டான். He chose it, wrong fruit. ஆனால் அவன் தவறுதலாக சூஸ் பண்ணான், அதை சாப்பிட்டான். அதனால் அவனுக்கு என்னாச்சு? என்ன வந்தது? உள்ள மனிதனுக்குள்ள பாவம் வந்தது. அந்த நன்மை தீமை அறிவிக்க கனியை பற்றி சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கனி ஒன்றும் ஸ்பெஷலாக ஏதோ மேஜிக் பவர் உள்ள கனியெல்லாம் கிடையாது. காட்ஸ் கமாண்ட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் தேர். ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் நம்ம குழந்தைங்களையே சின்ன பிள்ளைங்களையே சாப்பிடக்கூடிய ஒரு பொருளை வச்சு இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னிங்கன்னா அதை அடுத்து சாப்பிட்டு பார்க்கணும்னு நினைக்கும். அதை சாப்பிட முடியுமா முடியாதான்னு அது யோசிக்காது. எதையாக இருந்தாலும் சாப்பிடும். அது நீங்கள் சாப்பிட முடிஞ்சதை வச்சாலும் சரி, சாப்பிடவே முடியாததை வச்சாலும் சரி, அது என்ன செய்யும்? அதை தொட்டு பார்க்கணும்னு நினைக்கும். ஸோ எதை மறைக்கிறோமோ அதை செய்யணுன்ற டெண்டன்சி இன்னைக்கு நேற்று வரலைங்க. அது எங்கே வந்துச்சு? ஆதாம்கிட்ட வந்தது. முதல் மனிதனாகிய ஆதாம் இது எல்லாத்தையும் நமக்கு பிளட்டில் கொடுத்துட்டு போயிட்டார். கற்றுக் கொடுக்குறாருன்னு சொல்ல மாதிரி பிளட்டில் அப்படி இன்ஹெரிட் பண்ணிட்டு போயிட்டார். அந்த குவாலிட்டி தான் இன்றைக்கு வரைக்கும் நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணுறது. அதனால மட்டும்தான் மறைத்து வைத்த காரியத்தை தான் இப்போ சாத்தான் எங்கே சரியாக தந்திரமாக ஆலோசனை பண்ணுறான் பாருங்களேன். அழகாக வந்து சொல்ல எல்லாத்தையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரோ? நோ, எல்லாத்தையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல ஒன்றே ஒன்று தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார்.
ஆமாம், ஆனால் அதை சாப்பிட்டினா சாக மாட்ட நீ. என்னாவ? உன் கண்கள் திறக்கப்பட்டு தேவனை போல மாறிடுவ. சாத்தான் பொய் சொல்லலை, உண்மையாக தான் சொன்னான். அது தப்பெல்லாம் இல்லை. சாப்பிட்ட உடனே கண்ணு திறந்துச்சா? அவனுக்கு நன்மை என்ன தீமை என்னன்னு அறிந்ததா? ஆண்டவர் அந்த வசனத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறாரு. 3வது அதிகாரம் 22வது வசனம் பாருங்க. பின்பு தேவனாகிய கர்த்தர் இதோ மனுஷன் எப்படி ஆயிட்டான்? நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவனை போல் ஆனான். இதுவரைக்கும் அவன் நிர்வாணியாக இருக்கிறான் என்பது அவனுக்கு தெரியலை. ஏன்னா அது அவனுக்கு நன்மை என்ன தீமை என்னன்னு தெரியாத சூழ்நிலை. அது அந்த நிலை, அதுதான் இம்மார்டாலிட்டி. அவனுடைய அதாவது மார்டாலிட்டியே இல்லாமல், அழியாமையே இல்லாமல் ஆண்டவர் அவனை படைத்த நோக்கம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த நிலையில் இருக்கும் பொழுது அவனுக்கு எதுவுமே தப்பாக தெரியலை, தப்பு என்னன்னு கூட தெரியலை. ஆனால் எப்பொழுது இவன் கீழ்ப்படியாமைக்குள் போனானோ, டிஸ்ஒபீடியன்ஸ், நன்மை தீமை அறியத்தக்க அந்த கண்ணியில் ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி எல்லாம் கிடையாது. அதை சாப்பிட்டு இப்போ நம்ம அரளி விதையை சாப்பிட்டா பாய்சன் அப்படின்னு இருக்குல்ல, அது மாதிரி அதை சாப்பிட்ட உடனே கண்ணு திறந்துடும், அப்படி இல்லையா? தட் இஸ் நாட் த ஃபேக்ட். அங்கே என்ன மேட்டர்ஸ் தெரியுமா? டிஸ்ஒபீடியன்ஸ் மேட்டர்ஸ். கீழ்ப்படியாமை தான் அங்கே காரணம். எந்த மரமாக இருந்தாலும் சரி, வேண்டான்னு சொல்லிட்டா அதை செய்யக்கூடாது, அதை துணிஞ்சு செய்ய போகிறோம் பார்த்தீங்களா? அங்கே தான் கீழ்ப்படியாமை, அங்கே தான் இது ஆரம்பிக்குது. அது வந்த உடனேயே, கீழ்ப்படியாமை அவனுக்குள்ளே வந்த உடனேயே அவன் யாரை போல் ஆயிட்டான்னு சொல்கிறாரு? கீழ்ப்படியாமையினால் கிடையாது, நன்மை தீமை அறியக்கூடிய தேவனை போல மாறிட்டான். இதை தானே அங்கே சாத்தான்னு சொல்கிறான். சாத்தானு அதை தானே சொன்னான். ஒருவேளை உன் கண்கள் திறக்கப்பட்ட தேவன், அது அவருக்கு தெரியும். அது அவருக்கு தெரிஞ்சுதான் என்ன சொன்னார்? ஒன்று சாப்பிட வேண்டாம்னு சொல்லி. ஒரு தடவை கூட அந்த வசனத்தை வாசித்துறீங்களா? 3வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, 5வது வசனம். இருப்பீர்கள்னு மட்டும் சொல்லி முடிக்கல. இதை யாருக்கு தெரியும்? தேவனுக்கும் தெரியும். அப்படி இருந்தும் பாருங்க, உங்களை சாப்பிட வேணான்னு சொல்லியிருக்காரு அப்படின்ற பாயிண்ட்டு. அப்படின்னு சொன்ன உடனே ஸ்திரீ ஆசைப்படுறா, இச்சிக்கிறா. அந்த பார்வைக்கு நலமும் அந்த வசனத்தில் இருக்கிற வசனத்தை திருப்பி 6வது வசனம் மட்டும் வாசிடா. ஸ்திரீயானவள் முதல்ல அதோட நிறுத்திக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் அந்த ஜீவ விருட்சத்தையும் இந்த 2 விருட்சங்களையும் உள்ள வைக்கும் பொழுது எப்படிப்பட்ட மரங்கள் எல்லாம் உண்டாக்கினான்னு பார்த்தோம். பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் வச்சாரு. இது ஒன்றும் புதுசுலாம் கிடையாது. பார்வைக்கு அழகு எல்லாம் தான். எல்லா மரங்களுமே அழகான மரங்கள், எல்லா மரங்களுடைய கனிகளுமே நல்லா இருக்கும். ஆனால் இந்த இடத்துல அவள் பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனால ஆண்டவர் மேலே உள்ள இதை விட்டுட்டு, அவருடைய கமாண்டை விட்டுட்டு அவள் என்ன பண்ணிட்டா? அதை புத்தியை தெளிவிக்கும்னு சொன்ன உடனே அதில் அவளுக்கு ஒரு கியூரியாசிட்டி வந்துருச்சு. எந்த விஷயத்தை செய்ய வேண்டாம்னு சொல்கிறோமோ அதில் தான் என்ன வரும்? நமக்கு ஒரு கியூரியாசிட்டி வரும். செய்து பார்த்தால் என்ன அப்படின்ற கியூரியாசிட்டி. இதில் தானே பாவம் உள்ள நுழையுது. அப்படி தான் பாவம் உள்ளே நுழைந்தது. அந்த பாவம் உள்ள நுழைஞ்ச உடனே இப்பொழுது மனிதன் கீழ்ப்படியாமையினால் என்ன ஆச்சுன்னா, ஆண்டவர் அந்த 3வது அதிகாரத்தில் சொல்லும் பொழுது பாருங்கள், அந்த பின்பகுதியை வாசிங்க. 22வது வசனத்துடைய பின்பகுதி. இப்பொழுதும் போதுமா? பாயிண்ட் என்னன்னா, இப்போ அவள் எதை சாப்பிட்றக்கூடாது? ஜீவ விருட்சத்து கனியை சாப்பிட்றக்கூடாது. அப்போ நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஜீவ விருட்சத்தை சாப்பிட்ருந்தால் எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. அதுதான் நார்மல், அதுதான் படைப்பினுடைய ஆரம்பம், அதுதான் அப்படிப்பட்டதான், அதுதான் தட் வாஸ் த பிளான் ஆக்சுவலி. இப்போது அவன் இந்த டைமில் அவனுக்குள் பாவம் வந்ததுக்கப்புறம், கீழ்ப்படியாமை வந்ததுக்கப்புறம் அவன் இந்த இம்மார்டாலிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதை இழந்து போயிட்டான். அழியாமை இழந்து போயிட்டான். இழந்து போனதுக்கப்புறம் இவன் ஒருவேளை ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டா, ஜீவ விருட்சம் எப்படிப்பட்டது? இட்டர்னல் லைஃப். ஜீவ விருட்சம் எதை குறிக்கிறது? நித்திய வாழ்க்கையை குறிக்கிறது. அப்போ நித்தியமாக வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒருவேளை அவனுக்கு கிடச்சிருச்சு. அவன் ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு போயிட்டானா எப்படி வாழ்வானா தெரியுமா? அந்த பாவத்திலேயே வாழ்வானே. பாவம் செஞ்சவன் மீட்கப்பட வேணுமே. பாவம் செஞ்சவனை அப்படியே விட்டுட்டா என்ன ஆகும்? அவன் மறுபடியும் பாவத்தில் இருப்பான். சும்மா இருந்தாலும் பரவாயில்ல, ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்துட்டதுக்கு அப்புறம் வாழ்ந்தான்னா அவன் இட்டர்னலாக எப்படி இருப்பான்?
மனுஷனை ஏதேன் தோட்டத்திலேருந்து துரத்தி விட்டுட்டார் ஆண்டவர்னும் போது நம்ம வேகமாக சொல்கிறோம்ல, அதுதாங்க கிருபை. அவருடைய கிருபை அது. He has compassionate over Adam. He was compassionate over Adam. அவர் ஆதாம் மேலே தனக்கு ஒரு கிருபை இருந்ததுனால, அவன் மேலே அவர் அன்பு இருந்ததுனால, எங்கே அவன் இந்த பாவத்தோடையே ஜீவ விருட்சத்தை சாப்பிட்டால் அவன் வாழ்க்கை முழுவதும் அவன் நித்தியமாய் பாவத்தில் இருந்து விடுவானோ அப்படின்றதுனால God protected Adam. அண்ட் அவன் என்ன பண்ணார்னா துரத்தி விட்டார். கூட்டிட்டு வந்தவர் ஆடமை கூட்டிட்டு வந்தவர். He took Adam into Garden of Eden. கூட்டிட்டு வந்தவர் என்ன பண்ணுறாரு? இப்போ துரத்தி விடுறார். கூட்டிட்டு வரும்போது அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, மனிதனை படைச்சிட்டோம், நம்ம சாயல்ல அவனுக்கு எப்படி சொன்னாலும் எப்படி இருப்பான். ஒருவேளை ஆண்டவருக்கு முன்னமே தெரியும், அது உண்மைதான். He knows he is an omniscience God. Omniscience, he knows everything. அவருக்கு தெரியும். இருந்தாலும் அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு, ஒரு சாய்ஸ் கொடுக்குறாரு. ஆனால் அங்கே என்ன ஆயிட்டான்? அவன் ஃபெயில் ஆயிட்டான். ஃபெயில் ஆனதுக்கப்புறம் அவன் மேலே கோவப்பட்டு அவனை துரத்தினார் அப்படிங்கிறத நம்ம நினச்சிட்டு இருந்தோம். கோவப்பட்டது உண்மைதான், அதுக்காக கோவம் இல்லாமல் இருந்திருக்காது. பட் திஸ் இஸ் ஹியூமன் பீயிங், இதுதான் மனிதன் அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அவனை காப்பாற்றணும். இல்லை, ஹீ இஸ் த காட் ஆஃப் சால்வேஷன் இல்லையா, ரட்சிப்பின் தேவன் இல்லையா. ஒரு மனிதனை பாவத்தில் விடுவது அவருடைய விருப்பம் அல்ல இல்லையா. அதனால அவனை அந்த கார்டன் அந்த ஏதேன் தோட்டத்திலேருந்து என்ன செஞ்சாராம்? துரத்தி விட்டுட்டார். துரத்தி விட்டது எதனால? அவன் மீண்டும் பாவியாய் இருந்து விடக்கூடாதுன்றதுக்காக. துரத்து விட்டவனை அப்படியே விடலையே, துரத்து விட்டவனை அப்படியே விட்டாரா? பாவத்திலேருந்து துரத்து விட்டார். அந்த பாவம் செஞ்சதுனால துரத்து விட்டார். அவனை மறுபடியும் கொண்டு போய் என்ன செஞ்சார்? நீ எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த வச்சார். அதுக்கு முன்னாடி தான் உருவாக்கின தோட்டத்தை பண்படுத்துறதுக்கு வச்ச ஆண்டவர், அதுக்கப்புறம் அவன் எடுக்கப்பட்ட மண் இருக்குது பார்த்தீங்களா, அவன் உருவாக்கப்பட்ட அந்த மண், போய் அந்த மண்ணில் போய் வேலை செய்ய, போய் அங்கே போய் பண்படுத்து. அங்கே இருக்கிற பழத்தை பறித்து சாப்பிட்றது அது அவனோட வேலை இல்லை. அப்படிப்பட்ட வேலை இல்லை அவனுக்கு, அந்த சூழ்நிலை இல்லை, அப்படிப்பட்ட ஒரு ப்ரிவிலேஜ் இல்லை அவனுக்கு. ஹீ ஹாஸ் டு ஒர்க் அண்ட் ஈட். அவன் நிலத்தை பண்படுத்தி செய்யணும், அந்த மரத்தை அவன் பாதுகாக்கணும். அந்த வேலை நெத்தி வேல்வை நிலத்தில் சிந்தி பாடுபட்டு, அதான அவனுடைய கர்ஸ், அதான அவனுடைய சாபம். இதெல்லாம் கொடுத்தாரு. சாபம் கொடுத்துட்டு அவனை அப்படியே விடலை. அவனை ரட்சிப்பதற்காக தான் அப்பமே வந்த திட்டம்தான் தான் மனிதனாக அவனுக்காக பாவம் ரத்தம் சிந்தி அவனுடைய பாவத்தை கழுவி அவன் இழந்து போன அந்த ஜீவ விருட்சம் இருக்குது பார்த்தீங்களா, இட்டர்னல் லைஃப், அதை மீண்டும் அவனுக்கு கொடுப்பதற்காக மட்டுமே தேவன் உலகத்தில் பிறந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இழந்து போன ஆதாம் அங்கே என்ன இழந்து போனான்? ஜீவ விருட்சத்தை இழந்து போனான். ஆனால் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு இந்த கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம் பார்த்தீங்களா, இப்பொழுது எதற்காக நமக்கு பிறந்தார் தெரியுமா? எதற்காக நமக்காக பிறந்தார் தெரியுமா? நம்முடைய பாவத்தை மன்னித்து ரட்சிப்பை கொடுத்து இரத்தத்தினால கழுவி மீண்டுமாய் ஆதாம் இழந்த அந்த இட்டர்னல் லைஃப், நித்திய வாழ்க்கையை நமக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து பிறந்தார். அதனுடைய அடையாளம் தான் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ. கிறிஸ்மஸ் ட்ரீயை பார்க்கும்போது நமக்கு ஞாபகம் வர வேண்டியது என்ன தெரியுமா? எனக்காய் பிறந்தார். ஆதாம் செய்த பாவம் என்னுக்குள்ள இருக்கிறது. நான் பாவத்தினால கர்ப்பம் தரிக்கப்பட்டவள், நான் பாவத்தினால உருவானவள். ஆனால் அந்த பாவத்தை மீட்பதற்காக, என்னை ரட்சிப்பதற்காக, ஆதாம் இழந்து போன அந்த இட்டர்னல் லைஃப்பை எனக்கு திருப்பி கொடுக்கறதுக்காக ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன செய்தார்? பிறந்தார். கிறிஸ்துவின் பிறப்பு நம்முடைய இருதயத்தில் இருக்கணும்னு சொல்கிறோம் ஒவ்வொரு தடவையும். கிறிஸ்து பிறந்தார், ஆனால் என் இருதயத்தில் பிறக்கணும். அவர் இருதயத்தில் பிறந்ததுக்கப்புறம் அவருடைய ஃபோக்கஸ், அவருடைய நோக்கம், மிக முக்கியமான நோக்கம் ஒன்று இருக்குது, நம்ம இட்டர்னல் லைஃபுக்குள்ளே கொண்டு போகிறது. இது தெரியாமல் நம்ம ஒரு கிறிஸ்மஸ் கொண்டாடணும்னா அது வேஸ்ட். இது இல்லாத ஒரு கிறிஸ்மஸ் பண்டிகை டோட்டலாக வேஸ்ட். கிறிஸ்து பிறந்தார் என்பதை மட்டும் நாம் நினைவு கூறுவதற்காக அல்ல, எனக்கான நித்திய வாழ்வை தேவன் என்ன செய்திருக்கிறார்? ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரோமர் 5வது அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. ஆமேன். இந்த ஒரே மனுஷனால பாவமும் மரணமும் உலகத்துக்கு வந்தது. அதுக்கப்புறம் 17 பாருங்க, அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே, அந்த மீறுதல் யாரு? ஆதாமுடைய மீறுதலினாலே ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து எனும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள். அவர்கள் தான் நாம. இயேசு கிறிஸ்துவினால ஜீவனை அடைந்து விட்டோம்.
பாவத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுவிட்டோம். மறுபடியும் நாம் ஆளுகை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். மறுபடியும் புதிய வானம் புதிய பூமி, ஆண்டவருடைய ஆளுகை அரசாளும் காலங்களில் நம்மளும் சேர்ந்து என்ன பண்ண போகிறோம்? அவரோடு சேர்ந்து ஆளுகை செய்ய போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 2வது வசனம் 5வது வசனம் ரெண்டையும் மட்டும் வாசித்தீங்க. ஐந்தாவது வசனம், ஆமென். ஏதேன் தோட்டத்தில் இழந்து போன அந்த ஜீவ விருட்சம் நமக்கு மறுபடியும் கிடைக்கும். வில் கோ இன் தி ஈடன். அந்த புதுப்பிக்கப்பட்ட ஏதேன் தோட்டம் தான் பரதீஸ். நம்ம இறந்ததுக்கு அப்புறம் கர்த்தர் நம்முடைய ஆத்துமாவை கொண்டு போய் வைக்க போறாரு பார்த்தீங்களா? அந்த பரதீஸில் மறுபடியும் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஜீவ விருட்சத்தை பார்க்கிறோம். காவல் பண்ண வச்சார்ல ஆண்டவர். கிழக்கில் வந்து சுடரொளி பட்டயங்களை வச்சு காவலுக்கு வச்சார். நோபடி கேன் டச், யாரும் அதை தொற்றக்கூடாது அப்படின்னு பாதுகாப்பாய் செருபீன்ஸ், அந்த கேருபீன்களை வைத்து பாதுகாக்கப்பட்ட அந்த ஏதேன் தான் இப்போ நாம் போக போகிற ஏதேன். ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா? கிறிஸ்து பிறந்தார், அவர் பாடுபட்டார், சிலுவையில் அறையப்பட்டார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்து இந்த வேலையெல்லாம் யாருக்காக செஞ்சார்? எதற்காக செஞ்சார்? நான் படைத்த ஆதாம் எனக்கு எல்லாவற்றையும் இழந்து போனானே, அதனால் மனித குலமே அழியக்கூடிய நேரத்தில் நான் என்ன செய்யணும்? மறுபடியும் அதை மீட்டு கொடுக்கணுமேன்ற அந்த பொறுப்போடு தேவன் நமக்காக வேலை செய்தார். முதல்ல அந்த ஏதேன் தோட்டத்தில் இருந்த மரம், இரண்டாவது கல்வாரியில் இருந்த மரம். அங்கே இழந்த அந்த மரத்தில் இழந்ததை கர்த்தர் எங்கே திருப்பி மீட்டு கொண்டார்? ஹீ இஸ் a redeemer. அவர் மீட்டு கொண்டார். கிறிஸ்மஸ் ட்ரீ இஸ் டு சிம்பலைஸ் த ரிடம்ஷன் அண்ட் த ரிசரக்ஷன். மீட்பையும் ரட்சிப்பையும் உயிர்த்தெழுதலையும் காட்டுகிறது தான் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ. கிறிஸ்மஸ் ட்ரீக்கு இவ்வளோ பெரிய அர்த்தங்கள் இருக்கிறது. எத்தனை பேர் அந்த மாதிரி கிறிஸ்மஸ் ட்ரீயை வைக்கிறவங்கெல்லாம் இதை யோசிச்சுட்ருக்கோம்? இனி யோசிக்கணும். கிறிஸ்மஸ் ட்ரீ ஒவ்வொரு நாளும் வைக்கிற ஒவ்வொரு டைமும் நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? தேவன் எனக்காக பரலோகத்தில் ஜீவ விருட்சத்தை வைத்திருக்கிறார். இந்த ஜீவ விருட்சத்தை புசிப்பது மட்டும்தான் என்னுடைய லைஃப். அதுதான் இட்டர்னல் லைஃப், அதுதான் நித்தியமான வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளாக நாமும் போகணும். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளாக நம்ம போகிறதுக்காக மட்டும்தான் இந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனு. கிறிஸ்துவின் பிறப்பு எவ்வளவு முக்கியம். கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிறது தப்பு இல்லை, ஸ்டார் வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சில குரூப் சொல்லுவாங்க. ஏன்னா அதை உலகத்தார போல நம்மளும் செய்யக்கூடாது. இட் இஸ் நாட் அன் அடையாளம், அது வந்து வெளிப்புற அடையாளம் அல்ல. ஈவன் கேரல்ஸ் போகக்கூடாது. கேரல்ஸ் போனால் எல்லாரும் செய்கிற மாதிரி நம்மளும் செய்கிறோம். எதுக்காக அந்த கேரல்ஸ் போகணும்? கிறிஸ்து தான் அவங்க உள்ளத்தில் பிறந்துட்டாரு, அவர் அங்கே பிறந்தார்னு போய் சொல்லணுமா? இல்லை. கேரல்ஸ் போகிறதன் மூலமாக நம்ம கிறிஸ்துவின் பிறப்பையும் ரட்சிப்பையும் மீட்பையும் ஜனங்களுக்கு என்ன செய்கிறோம்? அறிவிக்கிறோம். அது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் காஸ்பலிங். தடை செய்யப்படாத ஒரு இதுனா கிறிஸ்மஸ் கேரல்ஸ் தான். அதுக்கு மேலே ஒன்று மட்டும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். இட் இஸ் ஃபார் இட்டர்னல் லைஃப். கிறிஸ்மஸ் இஸ் ஃபார் இட்டர்னல் லைஃப். கர்த்தர் எப்பொழுது இயேசு கிறிஸ்து பிறந்தாரோ அப்பொழுது நமக்கு என்ன கொடுத்துட்டாரு? நித்தியமான வாழ்க்கையை கொடுத்து விட்டார். இந்த செய்தியோடு கூட அப்படியே எல்லாரும் கண்களை மூடி அவனுடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் எனக்காக நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி. எனக்காகவே யாவையும் செய்து முடிப்பே, நன்றி நன்றி. ஆமென். எனக்காகவே யாவையும் செய்து முடித்தே, நன்றி நன்றி ஐயா. பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தே, நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும்
நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே, அதிகமாக தருபவரே. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தே, நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. அன்றாடம் வேண்டிய ஆகாரம் தாருமே, தீமை என்னை அணுகாமல் காக்கும் தேவனே. அன்றாடம் வேண்டிய ஆகாரம் தாருமே, தீமை என்னை அணுகாமல் காக்கும் தேவனே. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும், நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே, அதிகமாக தருபவரே. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தே, நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. எனக்கு அருமையானவர்களே, அவர் நமக்காக இந்த பூமியில பிறந்து நம்முடைய பாவங்களுக்காக தன்னையே பலியாய் ஒப்பு கொடுத்தார். நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்வதற்காகவே அவர் நமக்கு அந்த நித்திய ஜீவனை தரும்படியாக தன்னுடைய ஜீவனை அர்ப்பணித்தார். அவர் பிறந்தது நம்முடைய வாழ்க்கையில மீண்டும் ஒளியை ஏற்றி வைத்திருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, பாவத்திலிருந்து நமக்கு மன்னிப்பு, நித்திய ஜீவனை அவர் தந்திருக்கிறார். ஆகினால இந்த நாளில நம்மை கர்த்தருடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நித்திய ஜீவனை எங்களுக்கு தந்தவர், நீர் பிறந்தது ஆண்டவரே எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. நாங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டது போல இன்னும் எத்தனையோ ஜனங்கள் பாவத்திலும் அக்கிரமத்திலும் பிசாசின் பிடியிலும் இருக்கிறார்களே, அவர்களை உம்மண்டை சேர்ப்பதற்கு நாங்கள் ஜெபிக்க, உழைக்க, ஆண்டவரே சுவிசேஷம் அறிவிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி நம்ம எல்லாரும் கர்த்தருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். இந்த நித்திய ஜீவனுக்குள் கர்த்தர் என்னை கொண்டு வந்தார், அநேகரை கொண்டு வரும்படி என்னை தெரிந்து கொண்டார் என்று சொல்லுகிறவர்கள் உங்க கைகளை உயர்த்துங்க. ஆண்டவர் பார்க்கட்டும். எஸ், ஹல்லேலூயா. கைகளை கீழே போட்டுக்கொள்வோம். பரிசுத்த பிதாவே, நீர் நன்மையும் கிருபையும் இரக்கமும் தயமும் உள்ளவர். உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்காக இந்த பூமியில நீர் மனிதனாய் பிறந்து ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னித்து நித்திய ஜீவனை எங்களுக்கு தந்தீரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்காக எல்லாவற்றையும் நீர் செய்து முடித்திருக்கிறீர். உமக்கு நன்றி. எங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். மீண்டும் வருவீர் ஆண்டவரே, எங்களை சேர்த்துக் கொள்வீரப்பா. உமக்காக ஆயத்தமாகி காத்திருக்க எங்கள் ஒவ்வொருவர் கர்த்தருக்கிறது. அது மாத்திரமல்ல, கரங்களை உயர்த்தின ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். நீர் வரும்போது ஒரு கூட்ட ஜனத்தை உமக்கென்று ஆதாயப்படுத்தி ஆண்டவரே உம்முடைய வருகையிலே நாங்களும் காணப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய ஆசீர்வாதத்தால எல்லோரையும் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். குடும்பம் குடும்பமாய் கர்த்தருடைய கரம் அவர்களை தொட்டு ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவரே எல்லா சத்துருக்களின் போராட்டங்களுக்கும் வியாதி பலவீனங்களுக்கும் கர்த்தர் நீர் விலக்கி பாதுகாத்துக் கொள்வீராக. உம்முடைய திட்டத்திலே அவர்களை வைத்து கர்த்தர் நடத்துவீராக. மாம்ச பலவீனங்களை மாற்றி போடும் ஆவியின் பலத்தால் அவர்களை இடைக்கட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதங்களால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்புங்க. உம்முடைய நன்மையும் கிருபையும் அவர்களை தொடரட்டும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே
ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல வாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். God bless.